அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில எதுக்கு சிப்காட்? அந்த சிப்காட்டோட ஓனர் யாரு? நாங்க சிப்காட் வேணும்னு நாங்க கேட்டோமா? ஆ? எங்களுக்கு எங்களோட நிலத்தை கொடுங்க. நாங்க தற்சார்பு வாழ்க்கையை வாழ்றோம், விவசாயம் பண்றோம், அதுல நாங்க பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சென்னை மாநகரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுன்னு. அது 110 கோடி போட்டு கட்டினீங்க. அந்த 110 கோடி போட்டு கட்டினத கொஞ்ச நாள்ல இழுத்து மூடிட்டீங்க. எதுக்கு 110 கோடி போட்டு கட்டினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் உதயநிதி பார்த்து கேட்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சீமான் கேட்கிறாரு, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின், நீ ஒரு வார்த்தை கேட்கிற, இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு நீ கேட்கிற. சரி, கரெக்ட். 400 கோடி போட்டு கட்டி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு உன் தாத்தா